வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 8 பயோடெக்னாலஜியில் சாப்டர் 5 பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இந்த வீடியோவில் நான் இந்த சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், வாட் இஸ் டிஷ்யூ கல்ச்சர்? டிஷ்யூ கல்ச்சர்னால் என்ன? டிஷ்யூ கல்ச்சர் இஸ் நத்திங் பட் growing the plant organs or tissue away from the natural environment under artificial condition. It is called tissue culture. அவ்வளோதான். ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இன்விட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்விட்ரோங்கிறது ஒரு லாட்டின் நேம். அதோட மீனிங் என்னன்னு அப்படின்னா, லாட்டினில் இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப், இதுதான் அதோட மீனிங், லாட்டின் மீனிங். ஸோ டிஷ்யூ கல்ச்சரோட இன்னொரு நேம் இன்விட்ரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரீசன் கேட்குற இதில் வர சான்ஸ் இருக்குது. ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளான்ட் அப்படின்னா, சிங்கிள் எக்ஸ்பிளான்ட்னா என்னென்னா, பிளான்ட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய செல் ஆகட்டும் இல்லை டிஷ்யூ ஆகட்டும், அதை எடுத்து அதிலிருந்து தானே நம்ம பிளான்ட்டை வந்து ரீஜெனரேட் பண்ணுவோம், இல்லைன்னா டெவலப் பண்ணுவோம். அந்த செல்லை எடுக்கிறதுக்கு அந்த இனிஷியலாக நம்ம எடுக்கிற செல் தான் வந்துட்டு எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறதுக்கு பேர், அதோட பேர். ஸோ ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளான்ட் வந்து ஒரு 1000 பிளான்ட்லெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இன் ஷார்ட் பீரியட் அண்டர் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். இதுதான் அந்த எக்ஸ்பிளான்ட்டுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு, டிஷ்யூ கல்ச்சரை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லாம் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணுறாங்க, பிளான்ட் ரிசர்ச்சுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது ஒரு முக்கியமான டூல் ஃபார், எது முக்கியமான டூல்? டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக் இருக்கு இல்லையா, அது வந்து டூலாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ரீஜெனரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்டு, அப்புறம் த குளோனல் ப்ரொபகேஷன் ஆஃப் எலைட் வெரைட்டிஸ், conservation of endangered plants, production of virus-free plant, germplasm preservation, industrial production of secondary metabolites. இது எல்லாமே வந்து பின்னாடி நம்ம இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வரப்போகிற கண்டென்ட்டில். ஸோ மெயினாக இது இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்து பிளான்ட் ரிசர்ச்சுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டூலாக செயல்படுது இன் சம் டெக்னிக் சச் ஆஸ் குளோனல் டெக்னிக், ரீஜெனரேஷன், பிளான்ட் ரீஜெனரேஷன் டெக்னிக், ப்ரொடக்ஷன் ஆஃப் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இது எல்லா டெக்னிக்லேயும் இந்த டிஷ்யூ கல்ச்சருங்கிறது ஒரு டூலாக செயல்படுத்துது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காட்லுப் ஹாபர்லேண்ட் அப்படிங்கிறவர் பற்றி பார்க்க போகிறோம். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேவா? இவர் தான் ஃபஸ்ட் பர்சன் டு கல்ச்சர் அ பிளான்ட் இன் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன். அந்த பிளான்ட் என்னென்னா லாமியம் பர்பியூரியம். என்ன செல் அவங்க அந்த எக்ஸ்பிளான்ட் என்னவோ எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த லாமியம் பர்பியூரியத்தில் இருக்கிற மீசோஃபைலை எடுத்துக்கிட்டார் அந்த எக்ஸ்பிளான்ட்டாக. ஸோ இவர் இப்படி கல்ச்சர் பண்ணுறப்போ அவர் வந்து ஒரு கான்செப்ட் வந்து கண்டுபிடிக்கிறார், டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மீனிங் என்னென்னா, இந்த கான்செப்டோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும், ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் டு ப்ரொடியூஸ். அது அந்த பிளான்ட்டோட சின்ன ஒரு குட்டி செல்னால் ஒரு ஹோல் நியூ ஐடென்டிக்கல் பிளான்ட்டை வந்து அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த கெப்பாசிட்டி, இந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் வந்து டோட்டிபொட்டன்சி. ஸோ நெக்ஸ்ட்டு மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இப்போ நம்ம ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர்னு பார்த்தோம் இல்லையா, அவர் இந்த ஃபஸ்ட்டு அது அந்த மீசோஃபைல்ஸ் எல்லாம் கல்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண கல்ச்சர் மீடியம் வந்து நாப் சால் சொல்யூஷன். அவ்வளோதான், மற்றபடி இதெல்லாம் பார்த்தாச்சு. டோட்டிபொட்டன்சி இட் மீன்ஸ் டெவலப்மெண்ட் அ ஹோல் பிளான்ட் ஃப்ரம் ஐசோலேட்டட் செல் ஆர் டிஷ்யூ இன் விட்ரோ கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, இவர் வந்து ரூட்டை வந்து டெவலப் பண்ணார் பை யூஸிங் விட்டமின்ஸ் லைக் பைரிடாக்சின், தயமின் அண்ட் நிக்கோட்டெனிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவர்ட், இவர் வந்து கேரட்டை கல்ச்சர் பண்ணார், அதாவது அப்டைன் செல் போர்லிஃபிகேஷன் ஃப்ரம் கேரட். இதுக்கு பேர் வந்து செல்லார் டோட்டிபொட்டன்சி. ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லையும் உருவாக்க முடியும், அந்த செல்லுக்கு அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த ஸ்டீவர்ட். இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் வந்து ஒரு நியூட்ரிஷன் மீடியம் யூஸ் பண்ணது வந்து கோகனட் வாட்டர். இப்போ ரீசெண்டாக கூட யூடியூப்லாம் போனீங்கன்னா, மரத்தோட இலையிலேருந்து அந்த மரத்தையே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ அது வந்து தமிழ்நாட்டில் தான் இப்போ யூடியூப்பில் போட்டாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, முதல்ல வேரோட எடுத்து மற்ற பக்கம் நட்டு வச்சு தான் வளரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம்மை கட் பண்ணிக்கலாம், விதையை வச்சு இது பண்ணலாம் அப்படிலாம் கண்டுபிடிச்சி இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த இலையிலேருந்து மரம் இதை வந்து உருவாக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது அவங்க அந்த இலையை நட்டு வைக்கிறப்போ அதுக்கு அவங்க வந்து நியூட்ரிஷன் மீடியமாக இந்த கோகனட் வாட்டர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த மொரெல் அண்ட் மார்டின், இவங்க தான் ஃபஸ்ட்டு வைரஸ் ஃப்ரீ தைலா பிளான்ட்டு பொட்டேட்டோ இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முராஷி அண்ட் சுக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ஒரு டிஷ்யூ கல்ச்சர் மீடியம் வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு மீடியம், எம்எஸ் மீடியம்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்டாக எல்லா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லையும் இந்த மீடியத்தை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் எல்லா விட்டமினும் அந்த செல் வந்து பிளான்ட்டாக க்ரோ ஆகிறது, கேலஸாக க்ளோ ஆகிறதுக்கு எல்லா நியூட்ரிஷனும் இந்த எம்எஸ் மீடியத்தில் இருக்குது. அப்புறம் இந்த கண்டா அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ளாரிங் பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டெஸ்ட் டியூப் ஃபர்டிலைசேஷன்.
இன் ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ இந்த பக்கம் இருக்கிறதுலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒயிட் வந்து ரூட் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். ஸ்டீவர்ட் வந்து கேரட்டில் செல் பொலிஃபிகேஷன், அதாவது செல்லுலார் டிபெண்டன்சியை கண்டுபிடிச்சிருக்காரு. மொரல் அண்ட் மார்டின் வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க பை யூஸிங் டெக்னிக் கால்டு மெரிஸ்டம் கல்ச்சர். அப்புறம் எம்எஸ் மீடியம் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கண்டா. நெக்ஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் மொத்தம் ஒரு 4 கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, டோட்டிபொட்டன்சி. இது வந்து இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைவ் பிளான்ட் செல் தட் தே ஹேவ் தி ஜெனட்டிக் பொட்டன்ஷியல். அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, விச் வென் கல்ச்சர்ட் இன் நியூட்ரியன் மீடியம் டு கிவ் ரைஸ் டு அ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பிளான்ட். ஐடென்டிக்கல் பிளான்ட்டு ஒரு செல் ஒரு ஹோல் கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக வர வைக்க முடியும் அப்படின்னா அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அப்படின்னா அந்த பொட்டென்ஷியல் பேர் தான் டோட்டிபொட்டன்ஷியல். நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் இப்போ வரப்போகிற கான்செப்ட்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இது வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லி நான் அப்படி தான் வச்சு படிச்சிருக்கேன். டிஃப்ரென்ஷியேஷனில் இனிஷியலாக ஒரு செல் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அந்த செல்லுக்குள்ளே, லைக் பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்குது. அதனால் ஃபைனல் ஸ்டேஜில் அந்த செல் பிகம் ஸ்பெஷலைஸ்டு இன் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஒரு செல் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே சேஞ்சஸ் நடந்தால் தானே நெக்ஸ்ட் அது டிஷ்யூ லெவலுக்கு மாறும், அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் அப்படிலாம் வளரும். ஸோ இனிஷியலாக அந்த செல்லுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழுது, அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன். அதனால் அதுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் என்னென்னா ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறுது. நெக்ஸ்ட்டு ரீடிஃப்ரென்ஷியேஷன்னா என்னென்னா ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் ஆன செல் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது கேலஸ்ன்னு வச்சுப்போம். அது வந்து when the components of the cell of callus have the ability to produce whole plant. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷலைஸ்டு அந்த செல் தான் எடுத்திருக்கோம். அது வந்து ரீடிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுனால அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அப்போது ஹோல் பிளான்ட்டாக மாறிடுது. இதுக்கு பேர் ரீடிஃப்ரென்ஷியேஷன். டிஃப்ரென்ஷியேஷன்னா என்னென்னா அப்படியே ரிவர்ஸ் மெச்சூர்டு ஸ்டேட்லேருந்து மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு செல் வருது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகி சேஞ்சஸ் ஆகி வருது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட். இந்த இந்த ரீடிஃப்ரென்ஷியேட் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் வந்து இன்ஹரண்ட் கேப்பாசிட்டி ஆஃப் லிவிங் பிளான்ட் செல் ஆர் டிஷ்யூ. ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரைப்ட் ஆஸ் டோட்டிபொட்டன்சி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அதாவது இது அப்படியே வளரும், டிஃபரன்ஷியல்னால அப்படியே மறுபடியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடும், அதாவது மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேஜுக்கு வந்துடும். இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட். இது இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து சீக்கிரமாக புரிஞ்சிடும். ஒரு சின்ன செல்லேருந்து ஸ்பெஷலைஸ்டு செல்லாக மாறுது, அது கேலஸ்ன்னு வச்சுப்போம். அந்த கேலஸ் மறுபடியும் வந்து ஹோல் பிளானட்டாக மாறுது. அப்புறம் ஹோல் பிளானட்டாக மாறினது மறுபடியும் மெரிஸ்டமேட்டிக் ஸ்டார்டிங்க்கு மாற வைக்கிறது தான் வந்து டிஃபரன்ஷியேஷன். அவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷன் பார்த்தாச்சு ஸ்டார்டிங்லேயே. இதில் வந்து ஒரு 3 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்பிளான்ட் வந்து ஐசோலேட் பண்ணிடணும், செலக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பிளான்ட்டை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் இன் கண்ட்ரோல்டு ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல்லி டிஃபைன்டு கண்டிஷன். அவ்வளோதான். அது வந்து இப்போ எக்ஸ்பிளான்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அது ப்ராப்பரான ஒரு கெமிக்கல் சொல்யூஷன், அதாவது நியூட்ரிஷன் மீடியத்தில் வைக்கணும், அப்போ தான் அது சாகாமல் இருக்கும். அது மட்டும் பத்தாது, சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து ஃபிசிக்கலாக லைக் டெம்பரேச்சர் ஆகட்டும், லைட் ஆகட்டும், அது எல்லாமே வந்து அந்த எக்ஸ்பிளான்ட் வந்து ஃபிசிக்கலாக வந்து தாக்காமல் ஒரு ஆஸ்பெக்டிக் கண்டிஷனில் மெயின்டைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் அதோட 3 ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பிடிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும் ஃபார் வாஷிங் ஆல் லைக் ஸ்டீல்வேர், கிளாஸ்வேர் யூஸ்டு இன் டிஷ்யூ கல்ச்சர். நெக்ஸ்ட்டு ரூமில் 2 இது இருக்குது. ரூம் வந்து ப்ராப்பராக வென்டிலேஷன் இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு வென்டிலேஷன் யூனிட் இருக்கணும். அதுக்கு பேர் வந்து ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலேட் ஏர். வென்டிலேட் இருந்தால் தான் காற்று நல்லா வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான இந்த ரூமுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஆட்டோக்ளேவ் இருக்கணும், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்கணும், பிஹெச் மீட்டர் இருக்கணும். ஓகே, லேபில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும், அது நல்லா வென்டிலேட்லாம் இருக்கணும், சில திங்ஸ்லாம் வேணும், வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அப்புறம் கல்ச்சுரல் ஃபெசிலிட்டி வேணும். எப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா அந்த ரூம் வந்து இந்த டெம்பரேச்சர் இந்த லைட் கண்டிஷனில் வச்சுருந்தா அது அந்த பிளான்ட்டை வந்து அந்த செல்லை வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த எக்ஸ்பிளான்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்னு பார்த்தா 22 to 28 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு லைட்டு பார்த்தீங்கன்னா 22,400 லூமினக்ஸ் அந்த இதில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 8 to 16 hours. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 60%. ஸோ இது 22ல் ஆரம்பிக்குது, இது 24ல் ஆரம்பிக்குது. இது 8 to 60 60%. வேண்டாம் வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. நெக்ஸ்ட்டு
டெக்னிக்ஸ் இன்வால்வ்டு இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, அந்த சொல்யூஷன்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணாவே வந்துட்டு இந்த டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸி. நான் ஓவராலாக இங்கே கிட்ட ஒரு 6 டெக்னிக்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஓவராலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உள்ள அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன்ஸில் நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெரிலைசேஷனை சுத்தம் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு மீடியா ப்ரிப்பரேஷன், அந்த செல் கல்ச்சர் பண்ணுறதுக்கான மீடியா அதை தேவையான நியூட்ரிஷன் மீடியம், க்ரோத் ரெகுலேட்டர், இது எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டாக ஆப்டிமைஸ்டாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். அப்புறம் கல்ச்சர் கண்டிஷன், என்வரான்மெண்ட், ஃபோட்டோ பீரியட், இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக செட் பண்ணி வச்சிடணும். டெம்பரேச்சர் அதெல்லாம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், அதாவது நம்ம டிஷ்யூ நம்ம எக்ஸ்பிளான்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு, மீடியாவும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, சுற்றி என்வரான்மெண்ட்டில் ஆகட்டும் சரி எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு, லைட்டு எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்த அந்த எக்ஸ்பிளான்ட்டை டிஷ்யூ கல்ச்சரில் வச்சு நம்ம வந்து கேலஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோம். ஒன்ஸ் நம்ம கேலஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து அது வந்து எம்ப்ரியோவாக மாறும். அது பேர் எம்ப்ரியோஜெனசிஸ். நெக்ஸ்ட் கடைசி ஸ்டேஜ் வந்து எம்ப்ரியோஜெனசிஸ்லேருந்து பிளான்ட்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அந்த பிளான்ட்லெட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு அந்த க்ரீன் ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, ஒரு அதாவது ரியலாக அந்த என்வரான்மெண்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமைட் பிளேஸில் வச்சு நம்ம அந்த இதுக்கு வந்து பழக்கப்படுத்தணும். அதுக்கு பேர் ஹார்டனிங். மொத்தம் 6 ஸ்டேஜஸ்: ஸ்டெரிலைசேஷன், மீடியா ப்ரிப்பரேஷன், கல்ச்சர் கண்டிஷன், இண்டக்ஷன் ஆஃப் த கேலஸ், எம்ப்ரியோஜெனசிஸ், ஹார்டனிங். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெரிலைசேஷன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்வரான்மெண்ட்டை வந்து எப்படி ஆஸ்பெட்டிக்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம், க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து சுற்றி இருக்கிற அந்த பொருள் லைக் கிளாஸ்வேர், கிளாத்து, டாங்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிடணும். எப்படி பண்ணலான்னா, ஆட்டோக்ளேவ் இருக்கு இல்லையா, சூடு பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஆட்டோக்ளேவ் பண்ணுற மாதிரி இருந்தாவே இதுதான், இந்த டெம்பரேச்சரில் வச்சு 15 to 30 minutesக்கு நம்ம அதை வந்து இது பண்ணோம், ஹீட் பண்ணோம். இல்லை அப்படின்னா 70% எத்தனாலில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ளேம் பண்ணி கூல் பண்ணோம். ஸோ இது இந்த ஆட்டோக்ளேவ் பண்ணாவே வந்துட்டு 15 PSI இல்லைனா 121 degree Celsius ஃபார் 15 to 30 minutes. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர் ரூமை நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிட்டர்ஜென்ட்டை வச்சு க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சொல்யூஷன், அந்த சொல்யூஷன் வந்து என்னென்னா 2% சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆர் 95% எத்தனால். இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம மறுபடியும் அந்த ரூமை க்ளீன் பண்ணோம். அப்புறம் அந்த வென்டிலேஷன் யூனிட் இருக்குல்ல, அதை 95% எத்தனால் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு 15 minutesக்கு யூவி ரேடியேஷன் வச்சு க்ளீன் பண்ணோம். எக்ஸ்போஷன் ஆஃப் யூவி ரேடியேஷன் வந்து 15 minutesக்கு வச்சு அதை க்ளீன் பண்ணோம். ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்ம 2 வால் சுற்றி இருக்கிற அந்த ரூம் ஃபுல்லாக டிட்டர்ஜென்ட்டும் 2% ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைட் ப்ளஸ் 95% ஆஃப் எத்தனால் இதை வச்சு க்ளீன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வென்டிலேஷன், அந்த லேமினார் ஃப்ளோ வென்டிலேஷனை வந்து 95% எத்தனால் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு 15 minutes யூவி ரேடியேஷன் வச்சு க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மீடியா ப்ரிப்பரேஷன். நம்ம அந்த MS மீடியான்னு வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை வந்து நம்ம ஒரு மீடியா, அந்த மீடியத்தை வந்து நம்ம ஒரு கிளாஸ் டியூப்பில் வச்சுட்டு ஆட்டோக்ளேவ் பண்ணோம். அதை சுத்தம் பண்ணோம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ஃபஸ்ட்டு சாகடிக்கணும். அதனால் ஆட்டோக்ளேவ் பண்ணுறோம். வழக்கமாக 15 PSI இல்லைனா 121 degree Celsius for 15 to 30 minutes பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறோம். உள்ளே வந்து சாலிட் ஃபார்மேஷனோ இல்லை டஸ்ட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மைக்ரோ போர் ஃபில்டர் ஆஃப் 0.2 mm/மீட்டர் அந்த போர் டயாமீட்டர் வந்து இருக்கிறோம். அதை வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ப்ராப்பரான வெசலில் ஸ்டோர் பண்ணோம்னா இந்த நியூட்ரிஷன் மீடியம் வந்து நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளான்ட். இந்த எக்ஸ்பிளான்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ரன்னிங் வாட்டரில் நம்ம வெளியில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் இருக்குது, லைக் 0.1% மெர்க்குரி குளோரைட், 70% எத்தனால், இதில் வச்சு ஒரு கண்டிஷன் அந்த இதில் வந்து க்ளீன் பண்ணும். இந்த சொல்யூஷனில் வச்சு கொஞ்சம் ஏர் ஃப்ளோவோட க்ளீன் பண்ணோம்னா இந்த பிளானட் வந்து ஸ்டெரிலைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஆஸ்பெத்திக் என்வரான்மெண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம். க்ளீன் என்வரான்மெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணிடுறோம். இல்லைனா எத்தனால் வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ரூம் வந்து டிட்டர்ஜென்ட்டு ஒரு சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். அப்புறம் அந்த வென்டிலேஷன் யூனிட்டை வந்து எத்தனால் வச்சு இல்லைனா யூவி ரேடியேஷன் வச்சு ரெண்டுமே வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன் மீடியம் வந்து ஆட்டோக்ளேவ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணுறோம். லாஸ்ட்டாக எக்ஸ்பிளான்ட் வந்து ஒரு டேப் வாட்டரில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணுறோம். அவ்வளோதான் மீடியா ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மீடியா ப்ரிப்பரேஷன் வச்சு தான் வந்து டிஷ்யூ கல்ச்சரோட சக்ஸஸே டிட்டர்மைண்ட் ஆகுது. அப்போ இந்த மீடியா ப்ரிப்பரேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு காம்போசிஷன் ஆஃப் க்ரோத் மீடியம், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர், கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர், pH, லைட்டு, ஹியூமிடிட்டி, இது எல்லாமே கரெக்டான இதில் இருந்தால் மட்டும்தான் பிளான்ட் ஒழுங்காக க்ரோ ஆகும். இல்லை அப்படின்னா இந்த டிஷ்யூ கல்ச்சர் டோட்டலி வேஸ்ட், சக்ஸஸ்ஃபுல் ஆகாது. ஸோ இதை எப்படி அந்த ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் மீடியம் நம்ம வழக்கமாக நான் ஃபேமஸான நியூட்ரிஷன் மீடியம் சொல்லியிருக்கேன், MS நியூட்ரிஷன் மீடியம். இந்த மீடியம் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. பிளான்ட் அந்த செல்லுக்கு தேவையான கார்பன் ரிசோர்ஸஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறதுல. இது போக
மற்றது என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா B5 மீடியம், ஒயிட் மீடியம், நெட்டிச் மீடியம், இந்த மாதிரி மீடியம்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மீடியம் வந்து நம்ம வந்து செமி சாலிட் லிக்விடாக யூஸ் பண்ணலாம். சாலிடாக யூஸ் பண்ணும்போது ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட் இல்லைன்னா சாலிடிஃபைங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி அது லிக்விடாக சாலிடாக மாற்றிடலாம். அந்த ஏஜென்ட் என்னென்னா அகர். இது ஒரு TNPSC கொஸ்டின். அகர் இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் மிஸ்லேஜினியஸ் பாலிசாக்கரைட்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் சீவீட், மெரைன் ஆல்கே. ஓகேவா, இது வந்து சாலிடிஃபையிங் ஏஜென்ட் இன் மீடியா ப்ரிப்பரேஷன். ஓகே, இது வந்து ஜெல்லிங் ஏஜென்ட் இல்லைனா சாலிடிஃபையிங் ஏஜென்ட், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து கல்ச்சர்டு கண்டிஷன். இதில் ஃபுல்லாக வந்து அந்த ஆப்டிமம் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. இந்த pH வந்து 5.6 to 6 இருக்கணும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 25 ± டிகிரி 2 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா அது ஆப்டிமல் க்ரோத்துக்கு ரொம்ப உதவும். ஹியூமிடிட்டி வந்து 60%, ஹியூமிடிட்டி வந்து 50 to 60%. அப்புறம் ஃபோட்டோ பீரியட் வந்து 16 hour. அப்புறம் இந்த லைட் வந்து கூல் ஒயிட் ஃப்ளூரசன்ட் லைட்டாக இருக்கணும். அதோட இன்டென்சிட்டியோட அளவு வந்து 1000 லூமினக்ஸ். நெக்ஸ்ட் ஏரியேஷன் அந்த கல்ச்சரில் இருக்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக் ஷேக்கரை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன் ஆஃப் கேலக்ஸ். இந்த எக்ஸ்பிளான்ட்டை எடுத்துகிட்டு வந்து இனாகுலேட் பண்ணணும் அந்த MS மீடியத்தில். கொஞ்சம் அந்த MS மீடியத்தில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷனும் பண்ணுறாங்க. பண்ணி அது வந்து வழக்கமாக நான் சொன்ன டெம்பரேச்சர் தான் 25 ± 2 டிகிரி செல்சியஸ். ஃபோட்டோ பீரியட் வந்து ஆல்டர்னேட்டிவ் டார்க் அண்டு லைட் பீரியட் ஆஃப் 12 hours. அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கேலஸ் ஃபார்மேஷன் நடந்துடும். அப்போ அந்த கேலஸ்னால் என்ன அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு க்ரோத் ஆஃப் செல் ஆர் டிஷ்யூ இன் இன்விட்ரோ கல்ச்சர் மீடியம். அது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளால் அது செல்லா இல்லை டிஷ்யூனாவே சொல்ல முடியாது. அது வந்து கஜன்னு அது வளர்ந்துருக்கும். அதை தான் வந்து கேலஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கேலஸ்லேருந்து ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோஸ் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து எம்ப்ரியாய்டு. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து எம்ப்ரியோஜெனசிஸ். இது ஒன்ஸ் அந்த ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது பிளான்ட்லெட்ஸாக எஸ்டாப்ளிஷ், அதாவது நெக்ஸ்ட்டு கடைசி டாபிக் வந்து ஹார்டனிங். இந்த ஹார்டனிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கடைசியாக எம்ப்ரியோஜெனசிஸில் உருவான பிளான்ட்லெட்ஸை நம்ம வந்து ஒரு ஹியூமைட் சேம்பரில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா இதனால் வரைக்கும் அது ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் இருந்துச்சு. இனிமேல் ரியல் டைமில் வாழணும் இல்லையா, அதனால் அதுக்கு பழக்கப்படுத்துறதுக்காக ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஒரு டெக்னிக் தான் வந்து ஹார்டனிங். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். இதில் வந்து ஒரு 4 டிஷ்யூ கல்ச்சர்ஸ் இருக்குது. பட் இந்த புக்கில் கடைசி 3 and 4 மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், செல் கல்ச்சர். ஆர்கன் கல்ச்சர்னால் என்னென்னா இந்த கல்ச்சர் ஆஃப் பிளான்ட் ஆர்கன் இன் கல்ச்சர் மீடியம். பிளான்ட் ஆர்கனை கல்ச்சர் பண்ணணும். அந்த பிளான்ட் ஆர்கனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆந்தர், ஓவரிஸ், ரூட், ஷூட். நெக்ஸ்ட்டு மெரிஸ்டம் கல்ச்சர். இதுவும் அப்படி தான். கல்ச்சர் ஆஃப் எனி பிளான்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆன் கல்ச்சர் மீடியம். இந்த டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து மெரிஸ்டம் டிஷ்யூ வந்து எடுத்துகிட்டு பேப்பர் இதில் வந்து போட்டுட்டு கேலஸ் ஃபார்மேஷனுக்கு அது வந்து விட்டுறாங்க. நெக்ஸ்ட் அதிலிருந்து பிளான்ட்லெட்ஸ் வந்துடுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். இந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி புரோட்டோபிளாஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். இட் இஸ் அ செல் வித்தவுட் செல் வால் பட் பவுண்டட் பை செல் மெம்பரைன் அண்ட் பிளாஸ்மா மெம்பரைன். ஓகேவா, இந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஹோல் பிளான்ட் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டொமேட்டிக் ஹைப்ரிட்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு. இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்லேருந்து டிஷ்யூவை வந்து ஐசோலேட் பண்ணுறதே ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ். இதில் செல் கிடையாது. செல்லில் இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட்டை ஐசோலேட் பண்ணணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது அந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ இந்த புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேட் பண்ணுறதுக்கு நிறைய சொல்யூஷனில் அவங்க வந்து அந்த எக்ஸ்பிளான்ட் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ வந்து லீஃப் டிஷ்யூ எடுத்துக்கிறாங்க. புரோட்டோபிளாசம் வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்கு லீஃப் டிஷ்யூவை வந்து ஒரு சொல்யூஷனில் வந்து இமர்ஸ் பண்ணுறாங்க. அந்த சொல்யூஷன் என்னென்னா 0.5% மைக்ரோம்ஸ் அண்ட் 2% ஒனாக்ஸா cellulase enzymes dissolved in 13% sorbitol or mannitol at pH 5.4. ஓகேவா, 2 சொல்யூஷனில் இமர்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஓவர் நைட்டுக்கு அது விட்டுறாங்க. அட் தி டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் அதை அப்படியே விட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அந்த லீப் டிஷ்யூவை ஜென்டலாக டீசிங்னு என்னென்னா சுரண்டுறது. அது வந்து புரோட்டோபிளாசத்தை வந்து அப்படியே எடுத்து 20% சுக்ரோஸ் சொல்யூஷனில் வந்து அதை வந்து டிப் பண்ணுறாங்க. அதோட வயபிலிட்டி அப்படின்னா என்னென்னா அது சாகாமல் இருக்கிறதுக்குன்னு கூட சிம்பிளாக சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதனால் நம்மளுக்கு வந்து அந்த செல்வால் அந்த இப்படி சுரண்டுறதுனால கொஞ்சம் இப்படி சொல்கிறது 80% மட்டும்தான் ரிமூவ் ஆகும். மீதி 10% வந்து இந்த சுக்ரோஸில் நம்ம டிப் பண்ணி வைக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த சென்ட்ரிஃபியூகல் ஆக்ஷனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடும். பியூர் புரோட்டோபிளாசம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இங்கே 3 டைப் ஆஃப் ஐசோலேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் 3 டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோம்ஸ், அப்புறம் இந்த
சார்பிட்டால், மானிட்டால், அப்புறம் இந்த சுக்ரோஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஒவ்வொரு லீஃப் டிஷ்யூல இருந்தும் புரோட்டோபிளாசம் எடுத்திருப்பாங்க. இந்த புரோட்டோபிளாசம் எல்லாத்தையும் வந்து ஏன்னா இது ரொம்ப குட்டி இல்லையா, இது எல்லாத்தையும் ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஒன்று சேர்ப்பாங்க. ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஏஜென்ட் வந்து ஃபியூசோஜன். அந்த ஏஜென்ட் என்ன, அந்த ஃபியூஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் டைப் ஆஃப் ஃபியூஸ்னோஜன் என்ன அப்படின்னு பார்த்தா பெக். இங்கே வந்து 25 to 30% ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பெக் பாலிஎத்திலின் கிளைகால் வித் கால்சியம் அயான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை இந்த பெக்கை யூஸ் பண்ணி ஒரு கம் மாதிரி அது செயல்படுது. எல்லா புரோட்டோபிளாசத்தையும் வந்து அக்ளூட்டினேஷன் பண்ணிவிட்டு லைக் ஒரு எல்லா புரோட்டோபிளாஸும் சேர்ந்து ஒரு கிளாம்ப் ஆஃப் செல்ஸாக மாறி ஃபியூஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கல்ச்சர் மீடியம் எம்எஸ் தான். இந்த கல்ச்சர் மீடியத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கல்ச்சர் கண்டிஷன் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் லைட்டு அட் டெம்பரேச்சர் 25 degree Celsius. இந்த கல்ச்சர் கண்டிஷனில் வச்சா 1 இல்லை 2 நாளில் வந்து செல்வால் வந்து அந்த புரோட்டோபிளாசத்துக்கு ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் 2 to 3 நாளில் 2 to 7 நாளில் ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் செல் வந்து அக்கர் ஆகும். ஸோ இந்த சில இடத்துல டார்க் அண்ட் லைட் பீரியட் வருது, சில இடத்துல லைட் ஓவர் நைட் வருது, சில நைட் வந்து கண்டினியூஸ் லைட் வருது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக வந்து படிக்கணும். இந்த புரோட்டோபிளாஸ்ட்டுக்கு வந்து இந்த கண்டினியூஸ் லைட், அந்த கல்ச்சர் மீடியத்தில் கண்டினியூஸ் லைட் வந்து வச்சுக்கணும். முன்னாடி பார்த்த அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துருப்போம் அந்த டெக்னிக்ஸில். அதில் வந்து டார்க் அண்ட் லைட் ஃபோட்டோ பீரியட்னு சொல்லி படிச்சுருந்துருப்போம். சரியா? இந்த அப்புறம் கடைசியாக வந்து இந்த கல்ச்சர் மீடியத்துலேருந்து ஒரு ஃபைனல் செல் வருது. அதுக்கு முன்னாடி கைபர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. இது ஒன்றும் இல்லை, எப்படி சொல்கிறது, சைட்டோபிளாஸ்மிக் ஹைப்ரிட் ப்ராடக்ட் தான் வந்து இது இந்த செல்லை வந்து இந்த புரோட்டோபிளாசம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபைனல் ஒரு டிஃப்ரெண்ட் செல்லாக வித்தவுட் நியூக்ளியஸாக இருக்கும் அந்த செல்லு. அதுக்குள்ளே ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இதை மற்ற பிளான்ட்ஸ்லாம் வந்து பிளான்ட்லெட்ஸை வந்து உருவாக்க முடியும். இந்த கல்ச்சரில் வந்து செல்லை வச்சு செல்லையே உருவாக்க முடியும். அதுதான் இது. இட் இன்க்ளூட்ஸ் growing of the cell including culture of single cell or small aggregate cell in vitro in liquid medium is called cell suspension cell. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, அந்த செல்லை நம்ம எங்கேருந்து எடுப்போம்னா கேலஸ்லேருந்து எடுப்போம். அந்த எடுக்கக்கூடிய அந்த எப்படி எடுக்கிறதுனா, இந்த ரோட்ரி ஷேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை வந்து எப்படி ஷேக் பண்ணுறதுனால அது கொஞ்சம் செப்பரேட் ஆகும். செல்லெல்லாம் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் இந்த கேலஸ் டிஷ்யூலேருந்து இந்த செல்லை ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இப்படி எடுத்து மறுபடியும் நம்ம வழக்கமாக பார்க்குறது தான் கல்ச்சர் மீடியத்தில் இன்டியூஸ் பண்ணி கேலஸ் ஃபார்மேஷன் ஆகி அது வந்து மறுபடியும் டிஷ்யூவாக வருது. எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகி பிளான்ட்லெட்ஸாக வரும். இப்போது இதுக்கு எதுக்கு மறுபடியும் இங்கே கேலஸ் மறுபடியும் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்னென்னு பார்த்துடலாம். இட் இஸ் அ கெமிக்கல் காம்போனன்ட் தட் ஆர் நாட் ரெக்வயர்ட் பை தி பிளான்ட் ஃபார் நார்மல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பட் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த பிளான்ட் ஆஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் செல் மெட்டபாலிசம் நடக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? அதனால தான் இந்த செல் சஸ்பென்ஷன் தியரியில் ஒரு செல்லை வச்சு இன்னொரு செல் ஃபார்ம் நிறையா செல் கல்ச்சர் பண்ணி ஒவ்வொரு செல்லிருந்தும் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸுங்கிறத எடுக்கிறாங்க. ஸோ இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லைக் ஆல்கலாய்ட்ஸ், ஃபேவலாய்ட்ஸ், ட்ரெப்பனாய்ட்ஸ், ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ், ரீகாம்பினன்ட் புரோட்டீன், இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா, பயோசிந்தசிஸ் நடக்கும். அந்த டைமில் ஐசோலேஷன் ஆஃப் இண்டோல் ஆல்கலாய்ட்ஸ் ஃப்ரம் கேத்தரந்தஸ் ரோசஸ் அப்படிங்கிற, அது வந்து விங்கா ரோசியோட பொட்டானிக்கல் நேம். இதிலேருந்து அந்த இண்டோலுங்கிற ஒரு மெட்டபாலிட் வந்து எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இந்த செகண்டரி மெட்டபாலிக் வந்து கமர்ஷியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப டிமாண்ட். இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க அதுக்கு எவ்வளோ ஹெவி டிமாண்டுன்ட்டு. இது ஆட்டோமேட்டட் யூஸிங் பயோரியாக்டர் ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து எஃபிஷியண்டாக்க ரெண்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. லைக் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எலிசிட்டேஷன் அண்ட் இம்மொபிலைசேஷன் சொல்லிட்டு 3 டெக்னிக் இருக்குது. இந்த 3 டெக்னிக் வச்சு மேக்ஸ் தி செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் மோர் எஃபிஷியன்ட் இன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிகோசின். இது வந்து டிஜிட்டலைசிஸ் பர்பியூரியே அப்படிங்கிற பிளான்ட் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. யூசஸ் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சுன்னா இந்த டிகோசின் அப்படிங்கிற ஒரு டானிக் தான் கொடுப்பாங்க. லைக் அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கோடின். இது வந்து பேப்பவர் சோமனிஃபெரம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து கிடைக்குது. அனால்ஜிஸ் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சைசின் அப்படிங்கிறது வந்து கேப்சிகம், அதாவது இந்த கேப்சிகம் குடமிளகா லைக் மிளகா. இது வந்து ரொமாட்டிக் பெயின் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வின்கிரிட்டிசின். இது வந்து கேத்ரந்தஸ் ரூசியா. இது வந்து ஆன்டி கார்சினோஜெனிக். குவனன். இது வந்து சின்சனா அஃபிஷினாலிஸ்.
இது வந்து ஆன்டி மலேரியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே. இதில் வந்து பிளான்ட்டை வந்து நம்ம ரீஜெனரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டொமேட்டிக் எம்பிரியோஜெனசிஸ், இன்னொன்று வந்து ஆர்கனோஜெனசிஸ். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன் என்னென்னா, இந்த எம்பிரியோஜெனசிஸ் வந்து எப்படின்னா கேலஸ்லேருந்து பிளான்ட்லெட்ஸ் உருவாகும், அதை பார்த்துருப்போம். இந்த ஆர்கனோஜெனசிஸ் என்னென்னா கேலஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ரூட் சிஸ்டம் ப்ரொடியூஸ் ஆகும், அதிலிருந்து பிளான்ட்லெட்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா ஷூட் சிஸ்டம் ப்ரொடியூஸ் ஆகும், அதிலிருந்து பிளான்ட்லெட்ஸ் வரலாம். ஸோ இங்கே வந்து அந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது, இங்கே வந்து அந்த எம்ப்ரியோவில் சேஞ்சஸ் நடக்குது, செல் டிவிஷனில் சேஞ்சஸ் நடக்குது. அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளானட்லேருந்து நம்ம வந்து கேலஸ் வரைக்கும் ஃபார்ம் பண்ணி நம்ம பிளான்ட்லெட்ஸ் கொண்டு வந்து அது பேர் இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனசிஸ். இல்லைன்னா எக்ஸ்பிளான்ட்லேருந்து டைரெக்டாக வந்து எம்ப்ரியோயிட்ஸ் ஃபார்ம் பண்ணி அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து டைரக்ட் எம்ப்ரியோஜெனசிஸ். அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா லைக் மெரிஸ்டமேட்டிக்ஸ், இந்த ஸ்டெம், லீஃப், அதில் வந்து ஆர்கனோஜெனசிஸ். ஸோ இதுதான் சிம்பிளாக அந்த டயக்ராம் வச்சு சொல்லிட்டாங்க. ஆர்கனோஜெனசிஸ்னால் ஆர்கன்ஸ்லேருந்து பிளான்ட்லெட்ஸை உருவாக்குறது. நெக்ஸ்ட் வந்து இந்த எம்ப்ரியோஸ் அப்படின்னா எம்ப்ரியோஜெனசிஸ் அப்படின்னா இந்த எம்ப்ரியோஸ் அந்த கேலஸ் ஃபார்மேஷன்லேருந்து வந்துச்சுன்னா அது வந்து இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனசிஸ். இதே எக்ஸ்பிளான்ட்லேருந்து டேரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா வந்து டைரக்ட் எம்ப்ரியோஜெனசிஸ். ஸோ இங்கே வந்து ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோஜெனசிஸ் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேலஸ்லேருந்து எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது பேர் எம்ப்ரியோஜெனசிஸ். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்ட்லெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. சிந்தட்டிக் சீட்ஸ், ஆர்டிஃபிஷியல் சீட், இல்லைனா சயின்ஸ் சீட், இது அதுக்கு இன்னொரு நேம், இதுக்கு நேம். இதை வந்து இந்த ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோஜெனசிஸ் மூலிமா பண்ணலாம். இந்த சிந்தசிக் சீட்னா என்னென்னா, இந்த சீடை சுற்றி வெளியில் ஒரு கோட்டிங் போடுவாங்க. அந்த கோட்டிங் போடுற ப்ராசஸ் பேர் வந்து என்கேப்சுலேஷன். அந்த கோட்டிங் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அகரோஸ் ஜெல், இல்லைனா வந்து கால்சியம் ஆல்கினேட், இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஆர்கனோஜெனசிஸ் நான் ஆல்ரெடி இப்போ தான் சொன்னேன். மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் occur in the callus leading to the formation of shoot and root system is called organogenesis. இது இந்த கேலஸ் வந்து ஷூட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கேலோஜெனசிஸ். இல்லை ரூட்டாக ஃபார்ம் ஆச்சு, அந்த டிஃப்ரென்ஷியேட் அந்த செல் டிவிஷன் ஆச்சு அப்படின்னா ரைசோஜெனசிஸ். இது ரெண்டுமே கடைசியில் பிளான்ட்லெட்ஸ், ஃபைனல் அவுட் ப்ராடக்ட் வந்து பிளான்ட்லெட்ஸ் தான். இந்த ஆர்கனோஜெனசிஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிளான்ட் க்ரோத் ஹார்மோன் ரெகுலேட்டர் வந்து பிளே அ வைட்டல் ரோல். அந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆக்சின், சைட்டோகைனஸ், இது நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் செல் டிஷ்யூ, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த ஸ்டொமேட்டிக் ஹைப்ரிடேஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் சீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டொமேட்டிக் ஹைப்ரிட் எம்ப்ரியோயிட்ஸ் யூஸ் ஆகுது. இந்த சிந்தட்டிக் சீட் வச்சு நம்ம வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோ டைவர்சிட்டி இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பயோடைவர்சிட்டி லைக் என்வரான்மெண்ட்டில் என்டேஞ்சரஸாக இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாமே அதோட சீடை வந்து முன்னாடி நம்ம பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக கவர் பண்ணி அதோட எப்படி சொல்கிறது, அதோட ஷெல் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் நம்ம பார்த்தது தான். மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த இது ஒரு ஆர்கனோஜெனசிஸ் தான். லைக் பிளான்ட்டோட ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி வளர்த்துவாங்க. இது வந்து ஃபாரஸ்ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இது வந்து ஃபார்மட்டிக்கல் லைக் காஸ்மெட்டிக், ஃபுட் இண்டஸ்ட்ரி, இங்கெல்லாம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த சோமோக்ளோனல் வேரியேஷன், கேமிட்டோகோனல் குளோனல் வேரியேஷன். இது இப்படின்னா என்ன அப்படின்னா நேம்லேயே இருக்குது. இந்த சோமோக்ளோனல்னால் பாடி செல்லில் வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சோமோக்ளோனல். இதுவே கேமெட் செல்ஸில் வந்து ஏதாவது வேரியேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கேமிட்டோக்ளோனல். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னா பிளான்ட் ரீஜெனரேட்டட் இன் விட்ரோ, அதாவது அண்டர் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன். இந்த இடத்துல ரீஜெனரேட் ஆகிற பிளான்ட்டில் பாடியில் வேரியேஷன் நடந்துச்சுன்னா சோமோக்ளோனல் வேரியேஷன். கேமெட்ஸில் வேரியேஷன் நடந்துச்சுன்னா கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன். நெக்ஸ்ட்டு இந்த மைக்ரோ ப்ரொபகேஷன் நம்ம படித்தோம். இது வந்து எதை வச்சு இதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் யூஸ் ஆகுது. இது வந்து பனானாவில் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. பனானாவில் மட்டும் இல்லாமல் பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பொட்டேட்டோ இந்த இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு பார்ட் இந்த பனானாவில் இந்த சக்கர் மட்டும் யூஸ் பண்ணி லைக் ஸ்டெர்லைஸ் பண்ணி நியூட்ரிஷன் மீடியத்தில் இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. கடைசியில் அது வந்து ஃபீல்டுக்கு கொடுத்துருவாங்க. லைக் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் பிளான்ட்லெட்ஸ் டெவலப் பண்ணி அது வந்து ரியல் டைம் என்வரான்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ரோ பண்ணுவாங்க. இதனால் வந்து ரொம்ப அந்த லைக் நம்ம மாற்றிக்கலாம். அந்த டிசீஸ் நம்மளுக்கு தேவையான ப்ரொடக்ஷன், நம்மளுக்கு தேவையான ஜீனு எல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி, இல்லை நம்மளுக்கு தேவையில்லாத ஜீன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பனானா கல்டிவேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் சீட்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எம்ப்ரியாய்ட்ஸ், ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோஸ். இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, டு ப்ரிப்பேர் ஆர்டிஃபிஷியல் சீட் வி நீட் இன்அர்ட் மெட்டீரியல் ஃபார் கோட்டிங் லைக் அக்ரோஸ்
சோடியம் அகினேட். நான் முன்னாடி வந்து அக்ரோஜெல் அண்ட் கால்சியம் ஆல்கினேட் பார்த்துருப்போம். இங்கே சோடியம் ஆல்கினேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட அட்வான்டேஜ் பார்க்க போகிறோம். இதோட அட்வான்டேஜ் என்ன, இது வந்து லோ காஸ்ட், ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. இதில் வந்து நம்மளுக்கு ஃபேவரான ட்ரையர்ஸ் உள்ள ஜெனடிக் ட்ரையர்ஸ் வந்து நம்ம வந்து இன்ஜினியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதோட ஷெல் டைப், அதாவது அந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப நாளைக்கு அது வந்து தாங்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஷீலில் வச்சுக்கிட்டா. அப்புறம் வந்து இதனால் ஐடென்டிக்கல் பிளான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதோட பீரியட் ஆஃப் டாமன்சி வந்து இதில் கம்மி. ஸோ இதனால் அதிகம், அது ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து இதனால் வளர முடியும். வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸு, இந்த பிளான்ஸ் அப்டைன் பண்ண யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து ஷூட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர். இந்த டெக்னிக் வச்சு தான் வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இந்த பிளான்ட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி பெரினியல் க்ராப்ஸாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதில் இதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ். 2 டைப் ஆஃப் கன்சர்வேஷன் இருக்குது. ஒன்று வந்து க்ரையோஜெனிக், இன்னொன்று வந்து ஜெர்ம் பிளாசம். இது ஜெர்ம் பிளாசம்னா என்னென்னா, இட் இஸ் தி கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனட்டிக் ரிசோர்ஸ், இல்லைன்னா பார்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஜீன் ஆர் சீடு ஆர் போலன், இந்த மாதிரி தான். அதாவது பிளான்ட்டோட லிவிங் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் செலக்டிவ் பிளான்ட் ப்ரீடிங், இல்லை அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரிசர்ச் பர்பஸ்க்கு, அடுத்து வந்து இந்த ஹைப்ரிடைசேஷனுக்கு, பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு, அப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் ஃபுட், ஆல்சோ ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி, இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து முன்னாடியே இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்லாம் வந்து நம்ம வந்து கன்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, எப்படி பயாலஜிக்கல் மேட்டர் மெட்டீரியல் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கூல் பண்ணி டார்மன் ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடணும். இது வந்து இப்படி கூல் பண்ணுறதுனால அதில் நடக்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்டாப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டார்மன் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். இந்த கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து லிக்விட் நைட்ரஜன். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஏஜென்ட் வந்து டைமெத்தில் சல்ஃபாக்சைட், இல்லைன்னா கிளிசரால் சுக்ரோஸ். இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து க்ரையோ ப்ரொடக்டன்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமெத்தில் சல்ஃபனாக்சைட் இல்லைன்னா கிளிசரால் ஆர் சுக்ரோஸ், இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் ஏஜென்ட் யூஸ் பண்ணி டார்மன் ஸ்டேட்டஸில் இருக்கிற பயாலஜிக்கல் மெட்டீரியலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டு. இப்படி இது என்னென்னா, இட் இஸ் அ கேட்டகரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு கேட்டகரி primarily consist of CPT. Like CPT என்னன்னா copyright, patent, trademark. It also contain trade secret, publicity right, moral right, right against unfair competition. இது வந்து பயோடெக்னாலஜியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது எப்படின்னா, ஒரு டிஸ்கவர் வந்து ஒரு இதை கண்டுபிடிக்கிறாரு, ஒரு பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ப்ராடக்ட் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரைட் வேணும்ல. அந்த ரைட்டை வந்து கொடுக்க அந்த ரைட்டை வந்து கவர்மெண்ட் கிராண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். எது மூலியமாக கிராண்ட் பண்ணுறாங்கன்னா, பேட்டன்ட், காப்பிரைட், அந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து இன்வென்டருக்கு வந்து அந்த ரைட்ஸை கொடுக்குறாங்க. அந்த ரைட்ஸ் வந்து அந்த இன்வென்டருக்கு இருக்கிறதுனால அந்த ப்ராடக்ட்க்கு இவர் தான் ஓனர், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது மற்றவங்களால கேள்வி கேட்கவே முடியாது. வித்தவுட் லீகல் பெர்மிஷனோட இருந்துச்சுன்னா கேள்வி கேட்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, IPR இன் இந்தியா. நம்ம வந்து CPT பார்த்தோம், காப்பிரைட், பேட்டன், நெக்ஸ்ட் வந்து ட்ரேட்மார்க். இது தவிர இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன், பிளான் ப்ரீடர் ரைட்ஸு, ட்ரேட் சீக்ரெட்டு, மாடல் டிசைன், இது எல்லாமே வந்து இன்க்ளூடட். நமக்கு இதெல்லாம் வித்தியாசமாக தெரியும், ஆனால் இதுவும் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டில் தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பேட்டன் நம்ம வந்து ஒரு 4 பாயிண்ட் தான் முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் ரைட். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரைட். இது ஒரு பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் கூட. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ரைட் granted by the government through the registration for trading new article. ஓகேவா? It also acts as a personal product which can be licensed or sold by the person or inventor to the other party. லைக் அவ்வளோதான். இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த பேட்டர்னில் அந்த இன்வென்ஷன் சம்மந்தப்பட்டமான சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வெளியே போச்சுன்னா லீகலாக டீல் பண்ணும். அதுக்காக குவாலிஃபைட் பேட்டன் அட்டார்னி கூட இருக்காங்க. இந்த பேட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ்: கிராண்ட், ஸ்பெசிஃபிகேஷன், கிளைம்ஸ். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கிளைம்ஸ் மட்டும்தான் வெளியே பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த கிராண்ட் வந்து வெளியே பப்ளிஷ் பண்ணவே மாட்டாங்க. இந்த கிராண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃபில்ட் அட் தி பேட்டன் ஆஃபீஸ். இட் இஸ் நத்திங் பட் அ சைன்ட் அக்ரிமெண்ட் தட் கிராண்ட் ரைட்ஸ் டு தி இன்வென்டர். இதுதான் ரைட்ஸ் கொடுக்கும். இது இருந்தால் அவர் வந்து அந்த இன்வென்ட் பண்ணதோ இல்லை டிஸ்கவர் பண்ணதுக்கோ அவர் தான் ஓனர். அப்புறம் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ சிங்கிள் டாக்குமெண்ட் விச் கண்டைன் நரேட்டிவ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்ல முடியாது, நரேட்டிவ் கண்டென்ட்,
which describe how the invention carried out. கிளைம் அப்படிங்கிறது வந்து ஸ்கோப்பை டிபைன் பண்ணுது. எந்த இடத்துல இல்லை எந்த மாதிரி சூழ்நிலை அந்த இந்த இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இன்வென்டர் கையில் தான் இருக்குது. அதர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டெப் அண்ட் பேட்டர்னிங் பண்ணுறதுக்கான ஸ்டெப். ஒன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ப்ரைமரி அப்ரைசல் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணணும். பேட்டர்னை வந்து இந்த கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டர்ன் அப்படிங்கிற ஆஃபீஸில் வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். அவங்க வந்து அசஸ்மெண்ட்டு லைசன்ஸ் நெகோசியேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது அப்ராடில் பேட்டர்னிங் பண்ணியிருக்காங்களான்னு ஃபர்தராக செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து கிராண்ட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. யார் அப்படின்னா இந்த ஆஃபீஸர் இன் கண்ட்ரோலர் ஆஃப் பேட்டர்ன். அதுக்கப்புறம் லா மூலிமா இந்த பேட்டர்னை என்ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரைட்ஸ், அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கடைசி டாபிக் வந்து பயோசேஃப்டி அண்ட் பயோ எத்திக்ஸ். இது வந்து எப்படின்னா இது ரெண்டும் எதனால் வந்துச்சு அப்படின்னா பயோடெக்னாலஜியில் ஜீன் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு டேர்மும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பயோடெக்னாலஜியில். இந்த ஜீன் மேனிப்புலேஷன் பண்ணுறதுனால சொசைட்டியில் சில பேர்த்துக்கு பயம் இருக்குது, இதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வருமோ. இப்போ நார்மலாக ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னா புதுசாக டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் பயப்படுவாங்க, அதுக்கு ஆள் தேடுவாங்க, உடனே வரமாட்டாங்க. ரொம்ப தைரியமாக அது மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட், இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பர்சன் மட்டும்தான் அதுக்கான இதெல்லாம் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்குனே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ELSI, அதாவது எத்திக்கல் லீகல் சோஷியல் இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இது லாஸ்ட்டாக பார்ப்போம் பயோ எத்திக்ஸில். ஃபஸ்ட்டு பயோ சேஃப்டின்னு என்னென்னு பார்க்கலாம். இது என்னென்னா இது வந்து the prevention of large scale loss of biological integrity focusing both on ecology and human health. அதாவது ஒரு லாஸ் வராமல் பார்த்துக்கிறது தான் வந்து பயோ சேஃப்டி. இது எப்படி வந்து நம்ம வந்து ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னென்ன மெக்கானிசம் இதில் இருக்குது அப்படின்னா, ஒரு லேபில் ரிசர்ச் ஆக்டிவிட்டி நடக்குது. அப்போ அந்த லேபில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரிவ்யூ பண்ணணும், ரெகுலர் ரிவ்யூ, அப்புறம் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். இதுவே ஒரு லேபில் ஒரு பயோ ஹசார்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கே வந்து ஆன்கோயிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அசஸ்மெண்ட்டு பண்ணணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோ சேஃப்டியும் பண்ணணும். இது ரெண்டும் வந்து ஹசார்டஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணுற லேபில் இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டும் பண்ணணும், இந்த பயோ சேஃப்டியை என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒருவேளை இந்த பயோசேஃப்டியை ஃபாலோ பண்ணலைன்னா என்னென்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த மைக்ரோப்ஸ்லாம் வெளியே வர ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன் என்விரான்மெண்ட்டில் இந்த வைரஸ் வந்து இப்போ ஃப்ரீ கண்டிஷனில் வெளியே வந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு பவர் வந்துடும், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் கேப்பபிலிட்டி அதுக்கு வந்துடும். ஸோ அது வந்துட்டு இப்போ ரொம்ப பிரச்சனை. இப்போ கொரோனா கண்டிஷனில் இதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம கொடுக்குற எப்படி சொல்கிறது, அதோட ஜீனில் வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்ட்டுக்கும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எது பண்ணாலும் அதனால் எதையும் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கோம் இப்போது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர் டிஸ்போசல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சேஃப்டி, இந்த ஒரு கமர்ஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டாமினேஷன் அப்புறம் இன்ஃபெக்ஷன் இந்த ப்ராசஸ்க்குலாம் வந்து சேஃப்டி இருக்கணும். அப்புறம் இந்த எஃப்ளூயன்ஸ்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து டிஸ்போசல் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்கு பயோசேஃப்டி கைட்லைன்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்ஸ்டியூஷன் லெவலில் நம்ம வந்து இன்ஸ்டியூஷனல் பயோசேஃப்டி கமிட்டிஸ் வச்சு டெய்லியும் மானிட்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கிற ரிசர்ச்லாம் கேரி அவுட் பண்ணுற லெபார்ட்ரியில் நம்ம வந்து ரிவ்யூ கமிட்டி ஆன் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு கமிட்டி வச்சு அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணலாம். இதுவே நெக்ஸ்ட் கமர்ஷியல் லெவலில் யூஸ் பண்ணுற ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஆர்கானிசம், அதாவது ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம், அவங்க இந்த மாதிரி ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ணுறதும், அப்புறம் இந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம் வந்து என்வாயன்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காகட்டும் இல்லை ட்ரையல் பார்க்குறதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காகட்டும் அதுக்கும் பெர்மிட் கொடுக்கறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, ஒரு அபேக்ஸ் பாடி. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு கீழே வருது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இந்த கமிட்டி பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் கமர்ஷியல் ரீதியாக ஒரு மைக்ரோப்ஸ் வந்து ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம் வந்து யூஸ் பண்ண முடியும், இல்லை ரிலீஸ் பண்ண முடியும். நார்மல் கண்டிஷனுக்கு என்வரான்மெண்ட்டில் ட்ரையலுக்கே ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ இந்த GEACக்கான பவர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பயோ எத்திக்ஸ்னால் என்னென்னா, ஸ்டடி ஆஃப் எத்திக்கல் ரிலேட்டட் இஷ்யூ எமர்ஜிங் ஃப்ரம் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பயாலஜி அண்ட் மெடிசன். நான் இப்போ சொன்னது தான். இப்போது ப்ராப்பரான எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கண்டுபிடிச்ச மருந்தை நம்ம ரொம்ப மாரல் டேர்ம்ஸில் டெஸ்ட் பண்ணோம். ப்ராப்பராக அவங்ககிட்டேருந்து கன்சர்ன் வாங்கிட்டு இந்த வைரஸ்னால் என்ன, எப்படிலாம் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் நடக்கணும். இதெல்லாம் ஒரு பார்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இதை பற்றிலாம் இஷ்யூஸ் டீல் பண்ணுறது தான் வந்து பயோ எத்திக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து
பயோ எத்திக்ஸ் வந்து எந்த பிரச்சனை டீல் பண்ணுறோங்கிறத விட எதனால் பிரச்சனை வருதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் பயோடெக்னாலஜி டெக்னிக்ஸ் லைக் க்ளோனிங், நம்ம வந்து மனுஷங்களை க்ளோனிங் பண்ணவே முடியாது, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஏன்னா அது வந்து பயோ எத்திக்ஸ் படி ராங். நெக்ஸ்ட் வந்து ஜீன் தெரப்பி, அப்புறம் இந்த ஆஸ்ட்ரோ எத்திக்ஸ், லைஃப் அட் த ஸ்பேஸு, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து எத்திக்கல் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி வரப்போ இந்த பயோ எத்திக்ஸ் வச்சு ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ப்ராப்பரான எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா இந்த ELSI ப்ரோக்ராம், இட் வாஸ் ஃபவுண்ட் இன் 1990. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்ட் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், த பர்சன்டேஜ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பட்ஜெட் அட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி வாஸ் டிவோட்டட் டு திஸ் ரிசர்ச். இந்த எத்திக்கல் இஷ்யூஸை நான் இப்போ சொன்னது தான். ப்ராப்பராக கன்சர்ன் வாங்கியிருக்கணும், ப்ராப்பராக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும். இந்த நியூ இன்டகிரேஷன் ஆஃப் நியூ ஜெனட்டிக் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து ப்ராப்பரான மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. லாஸ்ட் ஒன் நம்ம இப்போ பார்த்த அந்த அபாக்ஸ் பாடி, நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. இவங்க தான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங், யூஸ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆஃப் ஹசார்டஸ் மைக்ரோப்ஸ் அட் கமர்ஷியல் லெவல் இந்த கண்ட்ரி. இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறது இவங்க தான். ஓப்பன் ட்ரையலுக்கெல்லாம் வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் வந்து யூஸ் பண்ணலாம், ரிலீஸ் இவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறதும் இவங்க தான், இந்த பாடி தான். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சரில் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு சம்மரைஸ். ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து 1 மார்க் பார்க்கலாம். லைக் டோட்டிபொட்டன்சினா என்ன அப்படின்னு பார்த்தா, ஏ கெப்பாசிட்டி டு ஜென்ரேட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் பிளான்ட். நெக்ஸ்ட்டு மைக்ரோ ப்ரொபகேஷன் அப்படின்னா என்னென்னா வெஜிடேட்டிவ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் பை யூஸிங் ஸ்மால் எக்ஸ்பிளான்ட். இங்கே மேட்ச் த ஃபாலோயிங். டோட்டிபொட்டன்சி அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங், இதுதான். ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் வந்து ஏ. டைம் டியூரேஷன் ஃபார் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் பை யூஸிங் ஆட்டோக்ளேவ், இது வந்து பி. 15 to 30 minutes and 121 degrees Celsius, which is correct. Agar-agar is not extracted from தப்பு. Cells callus undergo differentiation and produce stomatic embryoids, இது correct. Surface sterilization of the explant is done by using mercuric bromide இல்லை chloride, தப்பு. pH வந்து 5.6 இருந்தது. ஸோ ஆப்வியஸாக இதுதான் ஆன்சர், பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து incorrect statement. Tonic used for cardiac arrest is obtained from Digitalis purpurea. ஆமாம், நம்ம டிகாக்சின் பார்த்துருப்போம். Mercury used to treat rheumatic pain is extracted from capsicum annum. ஆமாம், capsaicin அப்படிங்கிற ஒரு இதை பற்றி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி மலேரியா ட்ரக் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் சின்சனா ஆஃபிஸ்னாலிசிஸ். ஆமாம், குவானன் எடுப்பாங்க. ஆன்டி கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் சீன் இன் கேத்ரன்தஸ் ரோசியா, தப்பு. ஏன்னா வின்கார்டியாசின் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுதான் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர். நெக்ஸ்ட் த ப்ரிவென்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் இன்டெகிரிட்டி அப்படின்னாவே பயோசேஃப்டி. க்ரையோஜெனிக் அப்படின்னாவே நம்ம ஆப்ஷன்லேயே இதுதான் தெரிஞ்சிடும். ஏன்னா -196 டிகிரி செல்சியஸ் கொண்டு போகிறது இந்த க்ரையோஜெனிக். இந்த -196ங்கிறது கீவேர்ட். சால்டிஃபைங் ஏஜென்ட் நான் சொல்லியிருக்கேன், அகர். நெக்ஸ்ட் அவ்வளோதான். தேங்க்யூ.